எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தரது நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் மேன்மைப்படுத்தி நிறுத்துவாராக. கர்த்தரது நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது நியாயாதிபதிகள் 15:19 சொல்லுகிறது, அவன் உயிர் திரும்ப வந்து அவன் பிழைத்தான். அவன் உயிர் திரும்ப வந்து அவன் பிழைத்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் உயிர் போகிற ஒரு சூழலில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நம்பிக்கை இழந்த ஒரு சூழலில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கை திரும்பவும் உங்களுடைய கரத்தில் வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் திரும்ப உங்களுடைய கரத்தில் வரும். உங்களுடைய மேன்மை திரும்ப உங்களுடைய கரத்திலே வரும். உங்களுடைய கனம் உங்களுக்கு திரும்ப உங்களுடைய கரத்திலே வரும். உங்களுடைய சுக ஜீவியம் திரும்ப உங்களுடைய கரத்திலே வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. பிரியமானவர்களை, அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். அவன் உயிர் திரும்ப வந்து அவன் பிழைத்தான் என்று சொல்லி. ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரதர், ஒரு காலத்தில் பயங்கரமாக ஜபிப்போம் பிரதர், ஒரு காலத்தில் அதிகமாக ஊழியத்துக்கு போவோம் பிரதர், ஒரு நாள் கோயிலை மிஸ் பண்ணாமல் சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் பிரதர், அப்படி பிரதர் இப்படி பிரதர் என்று பல காரியங்கள் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வேளை எல்லா நிலைமைகளும் ஒருவேளை செத்து போன ஒரு சூழலில் இருக்கலாம். உங்களுடைய ஜீவனை திரும்பவும் அவர் கொடுப்பார். ஆவிக்குரிய ஜீவனை திரும்பவும் கொடுப்பார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பார். திரும்ப உங்களை பிழைக்கச் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிழைக்கச் செய்ய வேண்டுமே ஆனால், கர்த்தர் நம்முடைய உயிர் நமக்குள் திரும்ப வர வேண்டுமே ஆனால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 15:25 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தர் மேல் இருக்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கும். இனி சாத்தியம் இல்லை, இனி நடக்க வாய்ப்பில்லை, இனி இது கைகூடி வராது என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அவர் வாழ வைப்பார், அவர் கனப்படுத்துவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாய் மாற்றி அவரை கனப்படுத்தி உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசமாயிருங்கள், உங்களுடைய பிழைப்பீர்கள், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தர் நீர் இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆண்டவரே சூழ்நிலையில் யாரெல்லாம் மறித்த சூழலில் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குள் உடைய ஜீவன் உடைய வெளிச்சம் இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். நிலைநிறுத்தி ஆசீர்வதியும், கட்டுகளெல்லாம் மறுக்கப்படட்டும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.